ஒரு பறவையுடைய தன்மை பறக்கிறது, ஒரு மனிதனுடைய தன்மை வாழ்க்கையில வெற்றி அடைகிறது. ஒரு பறவையால பறக்க முடியாதுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாது. பறவையுடைய ஸ்பெஷாலிட்டியே பறக்கிறது தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய ஸ்பெஷாலிட்டி, உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி வாழ்க்கையில வெற்றி அடைகிறது. தோத்துட்டோம் அப்படின்றதுனால ஜெயிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ பறக்க முடியல அப்படின்றதுனால ஒரு பறவையால பறக்கவே முடியாதுன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பறவைனா பறக்கும், நீ அப்படின்னா நீ ஜெயிப்ப. நீ செய்யற காரியத்துல தோல்வி வரும்போது ஒரு சில பேர் உன்னை அலட்சியமா பார்க்கலாம், உன்னை கேவலமா பார்க்கலாம். அது பிரச்சனை கிடையாது. மத்தவங்க உன்னை அப்படி பாக்குறாங்கன்றதுனால உன் கனவை விட்டுடாத. எதிர்ப்பு வருது அப்படின்றதுனால உன் கனவை விட்டுடாத. சண்டையே போடாம நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லாத. பறக்க நீ ட்ரை பண்ணாம என்னால பறக்க முடியலன்னு சொல்லாத. உன் ஆழ் மனசுல எழுதி வச்சுக்கோ, உன்னால ஜெயிக்க முடியாத சூழ்நிலை ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாமா, விளையாட்டா, வாழ்க்கையா, ரிலேஷன்ஷிப்பா, எல்லாத்துலயும் தடைகள் வரும், எல்லாத்துலயும் போராட்டம் இருக்கும், எல்லாத்துலயும் எதிர்ப்புகள் இருக்கும். ஆனா இதை ஜெயிக்கிறவங்க தான் எங்கேயோ போறாங்க வாழ்க்கையில. ஜெயிக்கிறவங்கள பாக்குறத விட்டுட்டு ஜெயிக்கிறவனா நீ மாறு.